இங்கே நம்ம ஹேஜன் வந்து பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அங்கே ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு அந்த டீம் மெம்பர்ஸும் எவனோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான் 2 3 நாளாக அப்படின்னு சொல்லும்போது ஹேஜன் வந்து ஓடி போய் அந்த ஃபோட்டோ எடுத்த ஆளை பிடிப்பானா. அவன் வந்து பயந்து கேமராவே போட்டு ஓடி போயிடுவான். அந்த கேமராவில் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறப்போ வந்து நம்ம ஹேஜனை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருப்பான். உடனே அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு உன்னை தானே அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கான், யாரோ ஒரு உளவாளி போல அப்படின்னு பேசுகிறப்ப சீ நீ வேற அப்படின்போது இல்லை உங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் உன்னை விட்டுட்டு சோல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அவங்க தான் ஒரு வேலை இவனை அப்பாயிண்ட் பண்ணி உன்னை கவனிக்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் ஒரு மாதிரி யோசனை வரும். அப்புறமேட்டுக்கா சேச்சா அப்படிலாம் இருக்காதான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் நம்ம ஹேஜனோட ஆன்ட்டி தான் காட்டுவாங்க. அவங்க வந்து நம்ம ஜோனோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஆக்சுவலி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க யாருன்னு தெரியல. நம்ம ஹேஜனோ வந்து சின்ன வயசில் அவங்க அம்மா விட்டு போயிருப்பாங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட. அவங்க தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்பப்போ வந்து நம்ம ஹேஜனை பார்த்துட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போவாங்க போல். இந்த மாதிரி வந்து ஹேஜனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இவங்க ரிட்டர்ன் போகிறப்போ வந்து ஹேஜன் வந்து வர வழியிலே வந்து அவங்க ஆன்ட்டியை பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு ஆன்ட்டி எப்படி இருக்கீங்களாம் பேசுகிறப்போ வந்து அந்த ஆன்ட்டி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தி அப்பா அவர் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு, அவர் கஷ்டம் கொடுக்காத, கொஞ்சம் நிறைய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணு, ஏன்னா உன் செலவெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு, சீக்கிரமாக வளர்ந்து அவருக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடு அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ கொஞ்சம் ஹேஜனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். அவர் வந்து திருப்பியும் நம்ம ஜோன் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் போய் நின்றுட்டு யோசிக்கிறாரு. ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அங்கே சாப்பிட வர அங்கிள்ஸ்லாம் இல்லை, நல்லா டேபிள்லாம் தொடப்பா, அப்போ தான் வந்து ஜோனோட அப்பா உன்னை விரட்டி விட மாட்டார், இல்லை உன்னை விரட்டி விட்டுற போகிறாரு அப்படி சொல்லி வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜோனோட அப்பா ஓடி வந்துட்டு நம்ம ஹேஜூன் அழ ஆரம்பிச்சிடுவார். சின்ன பையனாக இருக்க ஹேஜூன் அப்புறம் வந்து சமாதானப்படுத்தி இல்லை தங்கம் நீ வந்து எதுவுமே தொடக்கல, எந்த வேலை செய்யாட்டினாலும் நான் உன்னை எப்போவுமே இங்கேருந்து அனுப்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சமாதானப்படுத்துவார். இப்போ ப்ரெசென்ட்டில் நைட் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜோன் மட்டும் சாப்பிடவே மாட்டாங்களா. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, ஹேஜூன் கேட்பாரு ஏன்டி சாப்பிட மாட்டேன்றது கேட்குறப்போ வந்து சன்ஹா சொல்லுவார், நான் தான் என் கூட சண்டை வந்துருச்சு அதான் சாப்பிட மாட்டேன்றான் போது நம்ம ஜோனோட அப்பா சொல்லுவார், சரி சன்ஹா கரெக்டாக தான் இருப்பான், இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா அதனால தான் சண்டை வந்திருக்கும் அப்படின்னும் போது ஜோன் செம கடுப்பு போயிருங்க. ஓ அவன் கரெக்டாக நான் தான் தப்பா, சரி அவனே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அப்புறம் சன்ஹா வந்து நான் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன் ரூமுக்கு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு எதுக்கடி இப்படி சாப்பிடாம படுத்துருக்கானு, உனக்கு என்ன வந்துச்சு, நம்ம தான் பிளட் ரிலேஷனில் உன் வேலையை பாரு அப்படின்னும் போது சரி விட நீ இப்போ எது கோவமாக இருக்கா, நான் டேட் பண்ணுறதுனால நான் அவளை டேட் பண்ணவே இல்லை, அது ஸ்கூல் ஃபுல்லாக இருக்க ரூமர் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அவள் வந்து ஹேஜனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜனே மாட்டி விட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். உடனே ஜோனும் சன்ஹாவும் சாப்பிட வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க நார்மலாக. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜோன் வந்து ஹேஜுன்ட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்போ வந்து ஹேஜூன் வந்து சன்ஹார் கேட்பார், என்னடா சொன்னேன் அவன் ஏன்டா கோவமாக இருக்கா எம்எல்ஏ அப்படின்னு கேட்குறப்போ அது வந்து நீயும் அந்த ஹிஜு பொண்ணும் டேட் பண்ணிங்களா அதை தான் சொன்னேன் அப்படின்னும் போது நாங்கள் பிரேக்கப்பே ஆகிடுச்சிடா, இதுக்கப்புறம் சேரவே மாட்டேன்டா, இப்போ ஏன்டா அவட்ட மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜூன் புலம்புவார். அப்புறம் அந்த ஹிஜுன்ற பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம ஹேஜூன் பேசுவார், இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் யார்ட்டும் சொல்ல வேணாம், நீ தானே சொன்னேன், நீ தானே இத்தனைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போனேன், இப்போ தான் புரியுது சன்ஹாக்காக 3 மந்த் கூட ஆகலை பிரேக்கப் ஆகி அதுக்குள்ளே சன்ஹா பின்னாடி சுற்றுற எவ்வளோ சீப்பாக இருக்கல நீ அப்படி சொல்லும்போது நான்லாம் சுற்றலை, அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், விட நம்ம திருப்பி வேணால் பேச்சப் பண்ணிக்கலாமா, அது ஒரு மாதிரி குழஞ்சு பேசுவோம். நம்ம ஹேஜூன் வந்து கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுவார். இப்போ அந்த ஹிஜு பொண்ணில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த மியூசிக் ரூம் கூட்டு போய் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோயின் வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவன் உங்களை பிரேக்கப் பண்ணுறாங்களா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவன் ஒரு லூஸு, அவன் வேணால் பேஸ்கெட் பாலில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் சரியான மக்கள் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹேஜனை பற்றி கொஞ்சம் குறைச்சி பேசிட்டு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க ஜுவான் வந்து. உடனே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நில்லுமா, அவன் ஒன்றும் என்ன பிரேக்கப் பண்ணல, நான் தான் அவனை வேணாம் தூக்கி போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹிஜு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜுவான் குறம்பருங்க கோவம், நீ எப்படி அவனை இது பண்ணலாம், அவன் எவ்வளோ சூப்பர் தெரியுமா, நீலாம் ஒரு ஆள், நீலாம் ஒரு மூஞ்சி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு திருப்பி திட்டுவாங்க. உடனே அந்த ஹிஜு பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா அவள் இப்போ தான் இப்படி பேசினா இப்படி பேசுகிறாளே சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஹிஜு பொண்ணு வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடும், நீ தான் அவன் ஃபேமிலியிலே, நீ எதுக்கு அவன்கிட்ட இவ்வளோக்குள்ளே இன்வால்வ்டாக இருக்க, அவங்களோட லவ் விஷயத்தில் நீ ஏன் இன்வால்வ் ஆகிற அப்படி இப்படி சொல்லி ஹர்ட் பண்ண மாதிரி பேசுமா. அப்போ வந்து ஜோன் சொல்லுவாங்க, நாங்கள் ஃபேமிலி இல்லாட்டினாலும் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் ஃபேமிலி தான், ஃபேமிலினா என்ன வெறும் அப்பா அம்மா இவங்க மட்டும் தான் ஃபேமிலியா, ஒருத்தர் இருக்கிறது கூட ஃபேமிலி தான் சொல்லிட்டு ஜோன் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் வந்து அப்போ கூட அந்த பொண்ணு இன்டென்ஷனாலே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே இதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜோன் வந்து வெளியே போவாங்க. வெளியே போகிறப்போ இந்த பொண்ணுல வெளியே உள்ளே வந்து ரொம்ப ரகடாக பேசிட்டு வெளியே வந்து ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஜுவான் கொஞ்சம் நில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா, அப்போ ஏதோ தெத்தி கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே ஜுவான் தான் தள்ளி விட்ட மாதிரி சீன் கிரியேட் பண்ணிடும். ஐயோ சாரி ஜுவான், என்னை இவ்வளோ வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு ட்ராமா பண்ணுமா ஸ்கூலே வேடிக்கை பார்க்கும். அப்போ ஜுவானை வந்து நேற்று அந்த பாண்டில் விழுந்தப்போ அந்த பொண்ணுங்களாம் பண்ணிச்சாங்க, அந்த பொண்ணுங்களும் வந்து ஓவராக வந்து பேசும், ஆமாம் இவ எப்போவுமே இப்படி தான் எல்லாரையும் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பான், நேற்று கூட எங்களை தள்ளி விட போனோம், இன்றைக்கி என்ன இவ்வளோ அடிபட்டுருச்சு அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்து நம்ம ஜுவானை பார்த்து தப்பாக பேசுவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹேஜூன் வந்துட்டு ஜுவான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு பேசுகிறப்போ வந்து என்ன ஆகும்னா, இல்லை அவள் காலில் கூட அடிபட்டிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஹிஜு காலில் அடிபட்டிருக்கும் உண்மையாகவே. உடனே இப்போ ஹேஜுனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே அமைதியாக நிற்பாரா. அந்த ஹிஜு பொண்ணில் அப்படியே நொண்டி வந்து ஹேஜூனோட ஷர்ட்டை பிடிச்சி நின்றுட்டுருக்கும். அப்போ வந்து நம்ம ஜுவானுக்கு என்ன பண்ண தெரியாது, அப்படியே அவங்க ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க. சாரி கேட்க சொல்லுவார் ஹேஜூன் வந்து. அப்போ வந்து ஜுவான் இல்லை நான் சாரி கேட்க மாட்டேன் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சன்ஹா வருவார். சன்ஹா வந்துட்டு ஜுவான்ட்டு கேட்பார், இங்கே பாருமா நீ தள்ளி விட்டியான்னு கேட்குறப்போ ஜுவான் சொல்லுவாங்க, இல்லை நான் உண்மையாகவே தள்ளி விடலன்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கா
அவ்வளோதான் ஜுவானை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சன்ஹா சொல்லுவார், அவள் தள்ளி விடவே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணுங்களோட கேரக்டர் பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும். நேற்று வந்து ஜுவான் தான் பாண்ட் லெவல் தான், அந்த பொண்ணுங்க ஒன்றும் பாண்ட் லெவல் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்ததை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓ மானமே போயிடும் ஹிஜு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுற மாதிரி கேட்பாரு. உடனே அந்த ஹிஜு பொண்ணுல ஒரு மாதிரி அமைதியாயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கும் சன்ஹா சொல்லுவார், நீ வேறு சோல் யூனிவர்சிட்டி போகணுன்னு சொன்னியே, புல்லிங் பற்றி உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த யூனிவர்சிட்டி போகவே முடியாது தெரியுமா, கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்கிறப்போ உடனே அந்த ஹிஜு பொண்ணுல நான் ஒன்றும் அவன் தள்ளி விட்டானா சொல்லலை, எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓவராக நடிக்குமா. ஓகே சார்ட் அவுட் ஆயிடுச்சா, வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு சன்ஹா வந்து அவங்க 2 பேரும் கூட்டு வீட்டுக்கு போவார். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம ஹேஜுன் வந்து நம்ம ஜுவானுக்கு வந்து சிக்கன் கேக்லாம் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு இருப்பாரு. பிகாஸ் வந்து ஸ்கூல்லேயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால சமாதானம் பண்ணி கேக் பார்த்தோன்னே நம்ம ஜுவானை வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து நம்ம ஜுவான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தாலுக்கு வந்து கொஞ்சம் சிப்ஸ்லாம் கொடுத்துட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நேற்று ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேற்று இந்த மாதிரி அந்த பொண்ணு அக்யூஸ் பண்ணிருக்கலாம் ஹிஜு. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு தால் வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு ஒன்றும் அந்த மாதிரி டைப் கேரக்டர் கிடையாது, நீங்கள் யாரும் தப்பாக எடுக்காதீங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நிறைய ப்ரொடெக்ட் பண்ணுமா. ஸோ அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஜுவான் வந்து சிப்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு தால் கேட்பா. என்ன கேட்பானா, இந்த மாதிரி பேஸ்கெட் பால் இருக்குல்ல, அது ப்ளே பண்ணுறது நான் பார்க்கணும், எனக்கு கூட்டு போய் அப்படி கேட்கப்போ, ஐயா பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணுறதுக்கு ஆக்சுவலி என்னன்னா தாலுக்கு வந்து ஹேஜுனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இவங்களுக்கும் புரிஞ்சிச்சு நம்ம ஜுவானுக்கும். இப்போ ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப வந்து ஹேஜுன் வந்து அந்த செக்யூரிட்டி இருப்பாங்களா, அவங்ககிட்ட தான் கேமரா கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல். அந்த செக்யூரிட்டி வந்து சொல்லுவார், அந்த ஆள் வந்து அந்த கேமரா வாங்கிட்டு போயிட்டான்ப்பா, பிரின்ஸ்பலும் வந்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு கொடுக்க சொல்லிட்டாரு, அதான் கொடுத்துட்டேன்னும் போது ஹேஜு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் வருவார். அப்போ வந்து இந்த கார்டை வந்துட்டு கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு கார்டை வந்து கொடுப்பாரு அந்த செக்யூரிட்டி. வந்து உடனே அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு யாராக இருக்கும்னு வந்து ஹேஜுன் யோசிச்சே போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து ஒரு லேடி கொடை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த லேடி பார்க்க வந்து நம்ம ஹேஜுனோட அம்மா மாதிரி இருக்கும். உடனே ஹேஜுன் ஓடி போயிட்டு அம்மா அம்மா நில்லுங்கன்னு சொல்லி கூடுவாங்க. திருப்பி பார்த்தா வேற லேடி. உடனே சாரி நான் எங்கள் அம்மா நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவர் சாரி சொல்லுவார். அந்த இடத்துல வந்து தாலும் இதெல்லாம் பார்த்துருவாளா. உடனே ஹேஜுனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அப்புறம் ஹேஜுன் வந்து தாலை வந்து நீ கொஞ்சம் ஃப்ரீனா என் கூட சாப்பிட வரையான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து இப்போ இங்கே நடந்ததில்ல, நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு நீ பார்த்துட்டேன்னு தெரியும், இதை வந்து தயவு பண்ணி ஜுவான்ட்ட சொல்லாது அப்படின்னு. இல்லை நான் சொல்ல மாட்டேன்னும் போது இவர் கொஞ்சம் பொலைட்டாக மிரட்டுவார், சொன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும். ஹேஜுன் வந்து ஸ்கூலில் வந்து பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜுவான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தாலை கூட்டு வந்து அந்த பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸை காட்டுவாங்க. காட்டிட்டு வந்து நல்லா யோசிச்சு நீ நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் இவனை மாதிரி ஒரு ஆளையாக பிடிச்சிருக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜுவான் கூட்டு போவாங்க. சரி ஓகே உன் விஷயம் நிறைவேற்றிட்டேன் வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் காரில் வேணால் வந்து இறங்கி ரொம்ப கெத்தாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். வந்துட்டு நம்ம ஹேஜுன் வந்து மீட் பண்ணி நான் தான்ப்பா உன்னோட அப்பானுவார். அவ்வளோதான் ஹேஜுனுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா இவன் திடீர்னு வந்து அப்பான்றான்னு ரொம்ப ஷாக் ஆகி நிற்பார். இதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாட்டா.